ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு டார் ப்ரௌசரை காலி லினக்ஸ்ல கான்ஃபிகர் பண்ணிட்டு அது வழியா ஒரு பர்சனோட இமேஜோ இல்ல அவங்களோட ஃபேஸையோ அப்லோட் பண்ணி அவங்களோட சோஷியல் நெட்வொர்க்ஸை கண்டுபிடிக்க போறோம். லைக் இன்ஸ்டாகிராம் ஐடி கண்டுபிடிக்க முடியும், அதுக்கப்புறம் ஸ்னாப்சாட் ஐடி கண்டுபிடிக்க முடியும், ஃபேஸ்புக் ஐடி கண்டுபிடிக்க முடியும். இதே இது அவங்களோட போட்டோஸ் வேற ஏதாவது வெப்சைட்ல அப்லோட் ஆயிருந்துச்சுனாலும் அந்த வெப்சைட் எதுங்கிறதையும் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க யாரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். அதனால எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் லைக் பண்றவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் டார் ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் டார் ப்ரௌசருக்கு யூஆர்எல் எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம டெர்மினல் வழியா தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த இடத்துல நான் பேஷன் கொடுக்குறேன். இது எதுக்காகனா என்னோட யூசர் பாக்குறதுக்காக. இங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் நீங்க எத்தனை டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு டைம் ஃபாண்ட் சைஸ் பெருசாகும். இது எதுக்காக பண்றேன்னா உங்களுக்கு கிளியரா கமெண்ட்ஸ் தெரியணுங்கிறக்காக இங்க அந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிருங்க. இங்க நம்ம என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம்னா விகெட்ங்க இந்த டாட் ப்ரௌசரோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போகும். அதுக்குள்ள இந்த பாத்தெல்லாம் தாண்டி நமக்கு இந்த ஃபைலுக்குள்ள போகும். இந்த ஃபைல் தான் டாட் ப்ரௌசரோட மொத்த ஜிப் ஃபைலும். ஏன் இது ஜிப் ஃபைலா இருக்குன்னா டாட் ப்ரௌசர் ரன் ஆகிறதுக்கு உங்களுக்கு சில சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் வேணும். இதை நீங்க தனித்தனியா இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா கான்ஃபிகர் ஆகாது. ஏதாவது ஒன்று மிஸ்கான்ஃபிகர் ஆயிரும். டாட் ப்ரௌசர் கரெக்டா ஒர்க் ஆகாது. அதனாலதான் இவங்களே ஜிப் ஃபைலா கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுக்கறதால என்ன ஆகும்னா இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது எல்லா சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸும் சேர்ந்து இன்ஸ்டால் ஆயிரும். உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லாம எரர் இல்லாம பர்ஃபெக்டா ரன் ஆகும். இந்த இடத்துல நம்ம லினக்ஸ் 64 பிட்டுக்கு தான் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால இந்த லிங்கை கரெக்டா பார்த்து டைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா இது என்டர் பண்ணது அப்புறம் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தால அடுத்த கமெண்ட் பார்ப்போம். ஏன்னா இதை நான் என்டர் பண்ண போறதுல இதை நான் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட்க்கு மூவ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா நீங்க ஜிப் ஃபைலா டவுன்லோட் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அந்த ஜிப் ஃபைல. அதுக்கான கமெண்ட் தான் இது. இதை டெர்மினல்ல பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்ல வரோம்னா டார்ங்கிறது என்னன்னா ஒரு டைப் ஆஃப் ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கும் ஒரு ஃபைலை ஜிப் ஃபைலா மாத்துறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் பேஸ்டு டூல். இதை கமாண்ட் பேஸ்டு டூல் நீங்க ஏன் சொல்லணும்னா இது நீங்க இன்ஸ்டால்லாம் பண்ண மாட்டீங்க, ப்ரீ பில்டாவே இருக்கும். இது கமாண்ட் வழியா தான் உங்களால ரன் பண்ண முடியும். இதுக்குன்னு ஒரு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் கிடையாது. அதனாலதான் இதை கமாண்ட் பேஸ்டு டூல்னு சொல்றோம். இதை கொடுத்துட்டு நீங்க எந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமோ அந்த ஃபைல் நேம கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா எரர் வரும். இன்கேஸ் உங்களுக்கு அது இன்ஸ்டால் ஆகாம போறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பண்ணுங்க. நெக்ஸ்ட் அது எக்ஸ்ட்ராக்ட் ஆனதும் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க போகணும். இந்த இடத்துல அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்க என்ன சொல்லிருக்கோம்னா சேஞ்ச் டைரக்டரி டு டாட் ப்ரௌசர்னு சொல்லியிருக்கோம். இந்த சீரிங்கிறது சேஞ்ச் டைரக்டரி. ஏன் இங்க டைரக்டரின்னு சொல்றோம்னா ஃபோல்டர்ஸ் டெர்மினல்ல ரன் பண்ணும்போது நம்ம டைரக்டரின்னு தான் சொல்லுவோம், ஃபோல்டர்ஸ்னு சொல்ல மாட்டோம். அதனால என்ன இந்த இடத்துல இருந்து இந்த ஃபோல்டருக்கு சேஞ்ச் பண்ணு, நான் இந்த டைரக்டரிக்கு சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதுக்குள்ள நீங்க போகணும். இது நான் எதுவுமே போறது கிடையாது. ஏன்னா இதெல்லாமே ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டேன். நம்ம இப்போ எக்ஸ்ப்ளாய்ட்மெண்ட் தான் பண்ண போறோம். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஃபோல்டர் வழியா நீங்க டார் ப்ரௌசரை ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கான கமெண்ட் தான் இது. டாட் / கொடுத்துட்டு இந்த லைன் அப்படியே டைப் பண்ணிருங்க, எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாம. இன்கேஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சுன்னா டூல் ஒர்க் ஆகாது. ஸோ கேர்ஃபுல்லா டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வழியா என்டர் பண்ணி இதை ரன் பண்ண போறது கிடையாது. ஏன்னா நம்ம இதோட வேற பெட்டரான ஒரு கான்ஃபிகரேஷன்ல இருக்கும். அந்த கான்ஃபிகரேஷனும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனா ஸ்டெப்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். இப்போ டார்னு டைப் பண்ணிட்டு இங்க டார் ப்ரௌசருக்குள்ள வந்துருங்க. இதுல டார் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்றதான்னு கேட்கும். இந்த டார் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்றதால என்ன ஆகும்னா விபிஎன் கனெக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், பர்சனல் ஐபிஸ் எதுவுமே இதுல ப்ளீச் ஆகாது. சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் மித்த ப்ரௌசர்ஸை கம்பேர் பண்ணிட. இங்க கனெக்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல இது ஃபுல்லா வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்க நெட்வொர்க் ஸ்லோவா இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நெட்வொர்க் ஸ்பீட் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி சீக்கிரமா வந்துடும். ஸோ இந்த இடத்துக்கு வந்துருங்க. இப்போ நம்ம இங்க யூஸ் பண்ண போற டூல் லென்சோ ஐஓ ஏஐ லென்சோ ஏஐ. இந்த டூலை தான் நம்ம டார் ப்ரௌசர்ல யூஸ் பண்ண போறோம். இந்த டூலை யூஸ் பண்ணி தான் நம்மளால அந்த அட்டாக்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இது ஒரு டைப் ஆஃப் ஓசின் டூல் தான். அதனால இதை நீங்க சேஃபா மட்டும் யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கும் யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த லென்சோ.ioல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல யாரோட இன்ஸ்டா ஐடியை தேடணுமோ இல்ல யாரோட ஃபேஸ்புக் ஐடி எடுக்கணுமோ இல்ல அந்த போட்டோஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு சைட்ல அப்லோட் ஆயிருக்கா அப்படிங்கறத நீங்க பாக்கணும்னா இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணலாம்.
இத வந்து நான் அப்லோட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா இத பண்ணேன்னா நமக்கு வந்து யூடியூப் சேனல் ஃபுல்லாவே டெலீட் ஆயிரும். ஸோ வந்து நீங்க இது எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈஸி தான். இதுல அப்லோட் பண்ணிட்டு இங்க சர்ச் குடுத்தீங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி எடுத்து குடுத்துரும், Facebook ஐடி எடுத்து குடுத்துரும், Snapchat ஐடி எடுத்து குடுத்துரும். இன்கேஸ் அந்த ஃபோட்டோ வேற எதுலயாவது அப்லோட் ஆயிருந்துச்சுன்னா, அதே எடுத்து குடுத்துரும். அதே ஃபேஸ் சர்ச்ங்கிறது என்னன்னா, இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். சம்டைம்ஸ் இதுல வந்து உங்களுக்கு லைவ் லொகேஷன்ஸ் வந்து எடுத்து குடுக்கும். அதே மாரி உங்களுக்கு வந்துட்டு அவங்களோட மொபைல் டிவைஸஸோட டேட்டாஸ் சம்மந்தப்பட்டதான லிங்க்ஸும் உங்களுக்கு வந்து இதுல கிடைக்கும். ஸோ இத வந்து எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேற எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் எத பத்தின வீடியோ வேணும்ங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம வந்து மேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதுல இருக்கக்கூடிய வேற எந்த ஒரு லிங்க்ஸா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுனாலும் அத ஓப்பன் மட்டும் பண்ணாதீங்க. இத வந்து டார் ப்ரௌசர்ல மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேற எந்த ப்ரௌசர்லயும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா யூஸ் பண்ணி தான் இந்த அட்டாக்ஸ் எல்லாமே பண்ணணும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.